ஏற்கனவே ஏற்றப்பட்டிருக்கிற இடத்தில்தான் இந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னதற்கு பின்னாலும் கூட தனிப்பட்ட முறையில் அந்த இடத்திற்கு சென்று ஆய்வு செய்வதற்கு அவருக்கு உரிமைகள் உண்டு. இந்த வழக்கு வந்ததுக்கு பிற்பாடு தான் ஆர்கியலாஜிக்கல் சர்வே அது தூணா தீபத்தூணான்னு ஆராய்ச்சி பண்ணி எல்லை தூணா. ஆமாம், ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா மத்திய அரசினுடைய நிறுவனம் தான் வருது. அதுக்கு முன்னாடி இன்னும் நான் விரிவாக சொன்னேன், தனக்கு பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட சிஐஎஸ்எஃப் வீரர்களை நீதிமன்ற ஆணையை நிறைவேற்றுவதற்காக அனுப்புவதற்கு உண்டான அதிகாரமும் கிடையாது. சிஐஎஸ்எஃப் என்று சொல்லப்படுகின்ற போலீஸ் படை அதற்காக உருவாக்கப்பட்டது அல்ல. இப்படி நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களோட அதிகார துஷ்பிரயோகத்தை நீங்கள் பண்ணினீங்கன்னு சொன்னால் தட் வில் கம் அண்டர் அபியூஸ் ஆஃப் பவர். அபியூஸ் ஆஃப் பவர் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மீறி அதற்கு மேலாக நீங்கள் செய்கின்ற சில நடவடிக்கைகள். இது இல்லாமல் எங்கே போனாலும் நான் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறத நான் பெருமையாக உணர்றேன், பதவி ஓய்வுக்கு பின்னால் நான் நேராக ஆர்எஸ்எஸ்க்கு தான் போவேன் என்று சொல்வது, ஆர்எஸ்எஸ் என்பது இந்தியாவில் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம். இவங்க சொன்ன சர்தார் வல்லபாய் பட்டேலே அதை தடை செஞ்சிருக்காரு. அதுக்கு பின்னாடி அந்த தடையெல்லாம் நீக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு சமுதாய அமைப்பாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் நாட்டில் நடக்கின்ற பல மத கலவரங்களுடைய பின்னால் ஆர்எஸ்எஸ்னுடைய கைகள் இருக்கிறது என்பது பரவலான விமர்சனம். அப்படி இருக்கிற இடத்துல ஒரு மத அடிப்படைவாத இயக்கத்தோடு எனக்கு தொடர்பு இருக்கிறது என்று சொல்வது அரசியலமைப்பு சட்டத்தின் மீது அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு நேர் எதிரானது.